கம கமன்னு ஒரு ஆட்டுக்கால் குழம்பு காரசாரமாக எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து ஆட்டுக்கால் எடுத்துருக்கோம், 4 கால் எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வாங்கிட்டு போது கடையிலேயே அவங்களே வந்து அதுக்கு மேலே இருக்க அந்த முடி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நெருப்பில் வாட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நாம் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு டைம் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறோம். ஒரு காலாக செப்ரேட்டாக எடுத்து வாஷ் பண்ணணும். அதில் சின்ன சின்ன ஹேர் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி 2-3 டைம் நம்ம வாஷ் பண்ணோம். இந்த மாதிரி நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து குக்கரில் சேர்த்துக்கிறோம். கால் வந்து வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும், அதனால தான் நம்ம குக்கரில் போடுறோம். நார்மல் பாத்திரத்தில் வச்சு வேக வச்சோன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு மேலே கூட டைம் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு 10 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அப்பவும் வேகலைன்னா இன்னும் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வேக வைக்கலாம். அது வந்து ஆட்டுக்காலை பொறுத்து தான் அது வேகிறது. இது நம்ம குக்கரில் போட்டு கரெக்டாக 10 விசில் விட்டோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து 25 கிராம் இஞ்சி வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் 100 கிராம் பூண்டு வந்து தோல் உரிச்சு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்குவோம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 to 60 ml எண்ணெய் இருக்கும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். இந்த உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வர டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்புமே நல்லா இதில் பொரிஞ்சு வரணும். இந்த டைமில் நம்ம ஒரு 4 பட்டை, ஒரு 4 பிரியாணி இலை சேர்த்துக்கிறோம். இதையுமே எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கணும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை இஞ்சி, அந்த இஞ்சி இதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்துக்கிறோம். இஞ்சி வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும். ஒரு 5 minutes எண்ணெயில் நல்லா இது வதங்கினதும் அதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறோம். காரத்துக்கு ஏற்றா போல நீங்கள் இதை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டுமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுரும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், இந்த வெங்காயம் வேறு அப்புறம் சாம்பார் வெங்காயம் வேறு சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த பெரிய வெங்காயத்தை விட சாம்பார் வெங்காயம் தான் நான்வெஜ்ஜுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு தரும். ஸோ நீங்கள் எல்லா நான்வெஜ்லேயுமே அந்த சாம்பார் வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னுமே டபுளாக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த வெங்காயம் பாதி வதங்குற டைமில் நம்ம அந்த சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி வெங்காயம், அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு நார்மல் அந்த பெரிய வெங்காயத்தை விட இந்த சின்ன வெங்காயத்தில் நிறையவே பெனிஃபிட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட் அதில் இருக்குது. இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பதம் வெந்திருந்தா போதும். ஸோ இந்த டைமில் நம்ம குக்கரில் எப்படி வெந்துடுச்சா என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். தண்ணி வந்து அதில் 1 டம்ளர் அளவு தான் தண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம அதை எடுத்து கையில் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா அது வெந்திருக்கா இல்லையான்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இந்த டைமில் ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும்.
தக்காளி நல்லா வதங்குற டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா கிளறி விடுறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறோம். நல்லா காரமாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் பெப்பர் வந்து நீங்கள் இன்னும் கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். பிகாஸ் நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், மிளகும் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் வந்து இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் இன்னும் நல்லா சாப்பிடுவீங்கன்னா மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட்டு நல்லா எடுத்து தரும் ஆட்டுக்கால் குழம்பு அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இதில் தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க போகிறதில்ல. இதை வந்து நம்ம டேரெக்டாக இந்த ஆட்டுக்கால் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குக்கரில் அப்படியே இந்த மசாலாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறோம். ஸோ நம்ம வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் ஆகும். நம்ம கடாயில் வந்து வதக்கி வச்சுருக்கோம் மசாலா மொத்தத்தையுமே இந்த குக்கருக்கு மாற்றிக்கிறோம். அந்த வதக்கின கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் வர மாதிரி பண்ணிவிட்டு இந்த தண்ணியை அந்த குக்கரில் ஊற்றிக்கிறோம். ஏன்னா அடி பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். தென் தண்ணி இன்னுமே வேணும் உங்களுக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இதில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்படி கொதிச்சு வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இன்னுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆட்டுக்கால் குழம்பு வச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.